அண்ணன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னா முதல்ல அப்ளை பண்ணணும். அப்ளையே பண்ணல. என்ன காரணம் சொல்கிறாரு? சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, அதனால் அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்கிறாரா? சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, அப்ளை பண்ண மறந்துட்டேன். அண்ணே, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக சீமானண்ணன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும். அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை. 6% வாக்கு, 2 சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது 25 எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரெனியூ பண்ணுறதுக்கு அந்த விண்டோவில் அப்ளை பண்ணணும். சீமான் அவர்கள் அந்த விண்டோவில் அப்ளை பண்ணல. அண்ணாமலையா சீமான் அண்ணன் வீட்டுக்கு போய் கையை பிடிச்சி அண்ணே நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன்னா? அவ்வளோ விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல. இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காததற்கும் என்ன சம்பந்தம்? இவர் அப்ளை பண்ணியிருந்தால் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ். ஓகே. ரெண்டாவது, டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போகிறார். டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நாம் தமிழர் கட்சி போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி சொல்கிறாங்க, தேர்தல் கமிஷன் பண்ணியிருக்கக்கூடியது சரிதான், ப்ரொசீஜர் படி பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணலை, கேட்டால் நீங்கள் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க. இன்னொரு கட்சி அப்ளை பண்ணியிருக்கு, அவங்க இந்த சின்னத்தை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வில் அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அதை தாண்டி இன்னொன்று சொல்லியிருக்காங்க. இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏன் மாறலை? ஏன் நீங்கள் 6% வாக்கு ப்ளஸ் 2 அசம்பிளி வின்னிங் கேண்டிடேட் அல்லது ஒரு லோக்சபா, இதெல்லாம் நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க. சம்பந்தமே இல்லாமல் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சீமான் அண்ணன் என் மேலே பழிய போகிறார். தொண்டர்கள் நியாயமாக சீமான் அண்ணன் மேலே கோவப்படணும். ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல, அது சீமான் அண்ணன் தவறா? என் தவறானே? சீமான சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவரு பொறுப்பு. அவர் அதை செய்யாமல் இன்றைக்கி சம்பந்தமே இல்லாமல் என் மேலே எதுக்கு பழிய போடுறாருன்னு. அதனால் சீமான் அண்ணன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசணும். அவருக்கு இந்த ப்ராசஸ் தெரியுமா, இந்த ப்ரொசீஜர் தெரியுமா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா என்னென்னு தெரியுமா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்குன்னு அவருக்கு தெரியுமா? எதுவுமே இல்லாமல் அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவார், இப்போ புதுசாக அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க தான் காரணம் என்னென்ன. அதனால் சீமான் அண்ணன் அவர்கள் மீது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை இருக்குது. காரணம், தனியாக நிற்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த ப்ரொசீஜரை அவங்க ஃபாலோ பண்ணாமல், அப்ளையே பண்ணாமல் எலெக்ஷன் கமிஷனை கொடுனா எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்கண்ணே?